போல் இந்த நிறுவனத்தை இன்று ஒரு குறிப்பிடத்தக்க முத்திரை பதிக்கும் ஒரு நிறுவனமாக மாற்றி அமைந்திருக்கும் எங்களுடைய வைத்திய அத்தியட்சகர் அவர்களை எங்களுடைய முரளீஸ்வரன் ஐயா. உண்மையில் நான் உடவியலாளர் நண்பர்களை பார்க்கும் பொழுது நான் யோசிப்பது, அவர்கள் கூறுகின்ற குறைபாடுகளில் இருந்துதான் நிறைகளை நோக்கி எங்களுடைய பயணம் ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளாத வரை எங்களுடைய குறைபாடுகளை நாங்கள் கண்டு வருவதை விட உடவியலாளர் கண்டறிகின்ற தன்மை அதிகம் இருக்கிறது என்று அவர்கள்தான் பல்வேறுபட்ட இடங்களுக்கு செல்கிறார்கள். பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளில் இருந்து எங்களுடைய வைத்தியசாலையை ஒப்பீடு செய்து அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது அல்லது சொல்லப்படாத நோயாளிகள் படுகின்ற துன்பங்களை சரியான முறையில் சரியான விதத்தில் சொல்கின்ற தன்மை அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களோடு சொல்கின்ற அந்த குறைபாடுகளை திருத்திக் கொண்டால்தான் ஒரு முழு நிறைவான ஒரு நல்லொரு சேவை வழங்குகின்ற வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலையும் சரி எந்த ஒரு வைத்தியசாலையும் சரி முன்னேற முடியும். ஆகவே உடவியலாளர்கள் பொறுத்த மட்டும் நான் அவர்களை ஒரு எப்படி பார்த்தீங்கன்றால் அவர்களை ஒரு என்ன நகுதற் பொருட்பென்று நட்பு மீதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்பென்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. நாங்கள் ஒருவரை பற்றி சிரித்து அவரோட அளவலாவி நல்ல விஷயங்களை கதைப்பது மட்டுமில்லாமல் குறைபாடுகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நண்பர்கள் போல அதை கூற வேண்டிய தன்மையும் இருக்கிறது. அதை உடவியாளர் சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் என்ன ஒரு குறைபாடு இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விதத்திலையும் தயங்காமல் எங்களுடைய வைத்தியசாலை எங்களுடைய நிர்வாகங்களை அணுகி நிச்சயமாக அதை கூறினால் அது எங்களுக்கு பேருதவியாக இருக்கும். அந்த விதத்தில் நான் அனைத்து உதவியாளர்களுக்கும் இதில் பல பேர் முதலே எனக்கு அறிந்து தொடர்ந்து எங்களுடன் வழங்குகிறவர்கள் அப்போ அவர்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்ள வேண்டியது தொடர்ச்சியாக எங்களுடைய இணைப்பில் இருங்கள். உங்களுடைய அபிப்பிராயங்களும் ஆலோசனைகளும் நிறைகுறை சம்பந்தமான விஷயங்களும் தான் தரமான சிகிச்சையை நோயாளிகளுக்கு எந்த விதமான பாகுபாடும் ஒன்றை வழங்குவதற்கு ஒரு பேருதவியாக அமையும். அது ஒரு விடயம். மற்றது உடவியலாளர்கள் என்பவர்கள் மிகவும் பலமிக்க ஒரு சக்தி என்றால் உடவியலாளர்கள் தான் இந்த ஆட்சி மாற்றங்களை தீர்மானிக்கிறார்கள். மக்கள் மத்தியில் அபிப்பிராயங்களையும் பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களையும் கொண்டு செல்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு சுகாதார கல்வி ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராம் செய்கின்றோம் என்றாலும் சரி, சுகாதார தினங்களை கொண்டாடுகின்றோம் என்றாலும் சரி, அதை மக்களுக்கு கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை கொண்டு செல்கின்ற மிக பாரிய பொறுப்பை நீங்கள் தான் செய்கிறீர்கள். என்று கேட்டால் நாங்கள் ஒரு இடத்திலே ஒரு புதுப்படை நிகழ்வை நடத்தி கொள்ளலாம் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி கொள்ளலாம். ஆனால் அது மக்களுக்கு செல்கின்ற பொழுது அதை வாசிக்கின்றவர்களின் அந்த தொகையும் அந்த விஷயம் சென்றடைகின்ற வீதமும் எவராலும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு அளவில் அது போய் சேருகிறது. ஆகவே இந்த ஊடகவியலாளர் உங்களுடைய அந்த பீனாவுக்கு இருக்கின்ற சக்தி மிகவும் பெரியது. அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆகவே தான் நாங்கள் சரியான முறையில் ஊடகவியலாளர்களோடு நல்ல தொடர்பில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தாதிய புறப்பதிகாரிகள் மற்றும் அனைத்து ஊழியர்களும் ஓரளவு எங்களுடைய ஊழியர்களும் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம் என்று கேட்டால் ஊடகவியலாளருக்கும் அவர்களுக்கு தொடர்பும் மிகவும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் உதவியாளர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்க வேண்டும், அவர்களை ஆக்கபூர்வமாக எங்களுடைய சுகாதார விஷயங்கள் மக்களுக்கு சென்றடைகின்ற விதத்தில் அவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உடவியலாளர்களும் எங்களுடைய தாதிய புறப்பதிகாரர்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக இது ஒரு இணைப்பு பாலமாக இலகுவில் அணுகி தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு நல்லொரு சந்தர்ப்பமாக நோயாளிகளும் அனைத்து பல்வேறுபட்ட குருதி கொடையாளிகளிடமிருந்து குருதியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதில் இந்த உடவியலாளர் சம்மாவுடன் நான் நினைக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக இப்படி ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்கிறது. உண்மையில் எந்த ஒரு கொடையை விட எந்த ஒரு அன்பளிப்பையும் விட எந்த ஒரு அது நிதி உதவியாக இருக்கட்டும் வேறு ஒரு இந்த வகையாக இருக்கட்டும் அதையும் விட இந்த குருதி கொடை என்பது இலகுவில் அனைவராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த குருதி கொடையில் இன்னும் ஒருவரின் உயிர் காப்பாற்றப்படுகிறது. அது உண்மையில் குருதி எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நாங்கள் ஓடித்திருந்த பொழுதுதான் தெரியும். அவ்வளவு தூரம் இலகுவில் ஒரு மனைவிக்கு கணவன் கூட குருதி அளிப்பதில் தயக்கம் காட்டுகிறார். சில நேரத்தில் சிசேரியன் செய்த பிறகு குருதி தேவை என்று கூறுகிற பிறகு வைஃப் கூறுவார் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சுகம் இல்லை, நான் ஒரு அனாதை என்ற மாதிரி தான் கூறுவார். டிஸ்சார்ஜ் பண்ணும் பொழுது பார்த்தால் அவருக்கு ஒரு 10-15 பேர் இருப்பார்கள். ஆனால் குருதி என்றது கேட்டால் அவர் சொல்லுவார் நான் அனாதை, எனக்கு ஹஸ்பண்ட் அவருக்கு மேலாது சுகம் இல்லை, அந்த மாதிரி தான் கூறுவார்கள்.
மனைவிக்கே குருதி கொடுப்பதற்கு கணவர்கள் தயங்குகின்ற காலகட்டம், தகப்பன்மார்களுக்கு மகன்மார்கள் கொடுக்கின்றதில் தயக்க காட்டுகின்ற நேரத்திலே இந்த மாதிரி ஒரு குருதி கொடை நிகழ்வை நீங்கள் முன்வந்து அளிக்க இப்படி ஒரு நிகழ்வை ஒழுங்குபடுத்துவது பொறுத்தமட்டில் நீங்கள் உடவியாளர் சம்மேளனம் என்பது மற்ற அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது தான் கூற வேண்டும். இப்படி ஒரு முயற்சியை தொடங்கியதற்கு நான் உங்களுக்கு நம்முடைய வைத்தியசாலை சார்பாக மட்டுமன்றி நோயாளிகள் சார்பாகவும் நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னென்று கேட்டால் இப்படி நீங்கள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகவியலாளர் கொடுத்தார் என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். என்னென்று கேட்டால் உங்களோட இந்த ஊடக பலம் பல்வேறுபட்ட மக்களை தொடர்ச்சியாக இந்த குருதி கொடை செய்வதற்கு மிகவும் பெரிய அளவில் அடுத்து வருகின்ற பல வருடங்களுக்கு ஊக்குவிக்கப் போகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம்.